Hello aspirants, welcome to the session. So, இப்போ நம்ம பார்க்க போறது இந்த டாபிக் வைஸ் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து எல்லா செஷனுமே ஒழுங்கா பார்த்துக்கோங்க பிகாஸ் எக்ஸாம்க்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யா குட் மார்னிங். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நான் கொண்டு வந்திருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டெஸ்ட் சரியா? ஸோ க்ளோஸ் டெஸ்ட் வந்தாலே நமக்கு சம்டைம்ஸ் பயம் இருக்கும் சரியா? எப்படி அட்டன் பண்ண போறோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நமக்கு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகும்பொழுது எந்த டாபிக்கா இருந்தாலும் நம்ம பிக் பண்ணி போடுவோம் சரியா? ஸோ ஒரு 10 வாட்டி நீங்க பிராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டாபிக் எக்ஸாம்ல நம்ம எடுக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டோம். ஸோ அதுதான் விஷயம் சரியா? அதை எப்படி அப்ளை பண்ணணும், வீட்ல எப்படி பிராக்டிஸ் பண்ணா டெஸ்ட் போடும்பொழுது எப்படி இருந்தா நம்ம போட முடியும் சரியா? ஓகே. ஸோ 2 விஷயம் நான் சொல்றேன். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னும் பொழுது ஃபர்ஸ்ட் மெத்தட் சரியா? நீங்க ஃபுல்லா ரீட் பண்றது ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ நம்ம குடுத்திருக்கிறது வந்து பிரிலிம்ஸ்ல ஒரு 10 லைன்ஸ்க்குள்ள தானே குடுத்திருப்பாங்க. ஸோ ஃபுல்லா ஃபாஸ்ட்டா ரீட் பண்றேங்க. ஸோ ஸ்டாப் வாட்ச் வந்து ஒண்ணு வச்சு ஆன் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாருங்க. அந்த 10 லைன்ஸ் டூ 15 லைன்ஸ்க்கு வந்து இப்போ உங்களுக்கு டோட்டலா ஒரு 1 மினிட் எடுக்குதுன்னா, நெக்ஸ்ட் அத 45 செகண்ட்ஸ்க்கு நான் எப்படி மாத்த முடியும்? ஒரு ஐடியாக்காக தான் நான் படிக்க சொல்றேன். ஸோ தெளிவா படிங்கன்னு நான் சொல்லல. ஒரு ஐடியாக்கு. ஸோ இது ஏன்னா 2 விஷயம் யூஸ் ஆகும். ஒண்ணு வந்து அங்க ரஃப்பா என்ன பேசியிருக்காங்க அப்படின்ற நாலேட்ஜ் கிடைக்குதா? ஓகே. ஸோ 2வது விஷயம் என்னன்னா, கீழ ஆப்ஷன்ல குடுத்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல வந்து இருக்கிற ஆப்ஷன் வந்து உள்ள பிளாங்கே இல்லாம இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு அது இருக்கும். சரியா? ஸோ இப்ப வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னு இருக்குன்னா ஒரு வேர்டு, ஒரு பிளாங்க்ல வெறும் டாஷ் இன்க்ளூஷன் குடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஃபினான்ஷியல் தான் வரும் அப்படின்றது எப்படி தெரியும்? ஃபுல்லா படிச்சிருந்தா தான் தெரியும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணுவோம்? கீழ போயிட்டு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிக்கிட்டு இருப்போம். யா குட் மார்னிங். ஓகே. ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட் சொல்றேன். ஸோ இந்த மெத்தட் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் சரியா? இல்ல எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரீட் பண்ண ஆரம்பிங்க. இப்ப ரீட் பண்ணும்பொழுது 3 பிளாங்க் இருக்கு. ஒரே சென்டென்ஸ்ல 3 பிளாங்க் இருக்கு. அப்போ அது என்ன சொல்ல வருதுன்னு நம்மளுக்கு எப்படியும் புரியாதுல்ல. 3 பிளாங்க் இருக்குன்னா, அந்த வேர்ட் எல்லாம் போட்ட பிறகு தான் அது ஓவராலா நம்மளுக்கு புரியும். அப்போ அது கீழ இருக்க சென்டென்ஸையும் ஒரு வாட்டி படிங்க. ஸோ கீழ இருக்க சென்டென்ஸ ஒரு வாட்டி படிக்கும்பொழுது கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். கான்சன்ட்ரேஷனோட ஆனா படிக்கணும் சரியா? ஸோ இத படிக்கும்பொழுது நம்மளுக்கு கண்டிப்பா போட முடியும். ஸோ 2 மெத்தட் சொன்னேன் க்ளோஸ் டெஸ்ட்க்கு. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண பிறகு, அதுக்கப்புறமா நம்ம வந்து வில் ஸ்டார்ட் ரீடிங் அகைன். அப்போ நம்ம போடுவோம். ஸோ இத வந்து டைமர் வச்சு பிராக்டிஸ் பண்ண சொன்னேன். அடுத்த மெத்தட் என்ன சொன்னேன்? டைமே இல்ல. அந்த பட்சத்துல வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் ரீட் பண்ணனும் பொழுது, இந்த மாரி பிளாங்க்ஸ் இருக்குன்னா, அத வந்து நம்ம திருப்பி கீழ இருக்க சென்டென்ஸ படிச்ச பிறகு போட பார்க்கணும். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து பிரிலிமினரி எக்ஸாம்ல அட்டெண்ட் பண்றதுக்கும் நான் ஒரு க்ளூ சொல்றேன். சரியா? ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு 20 மினிட்ஸ் டைம் இருக்கு. 20 மினிட்ஸ் டைம்ல 10 மினிட்ஸ், 10 மினிட்ஸ்ன்னு பிரிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ கிராமர் பார்ட் நமக்கு டெஸ்ட். ஓகே. ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். ஸோ க்ளோஸ் டெஸ்ட்னா போர் அடிக்குது அப்படின்னு யோசிச்சுக்காதீங்க. 5 மார்க்கோ இல்ல 6 மார்க், 7 மார்க் கூட நமக்கு இந்த டாபிக்ல கிடைக்கும். சரியா? ஸோ நம்ம இப்ப இத ரீட் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ பொறுமையா நம்ம பார்த்து தான் ஆகணும். ஓகே. ஸோ எந்த டாபிக்கா இருந்தாலும் மேல இருக்க டைரக்ஷன் இம்பார்ட்டன்ட். இது வந்து எப்படியும் நமக்கு தேவையில்லன்னு நமக்கு தோணும். ஆனா ஒண்ணுமே இல்ல. நம்மளுக்கு வந்து அதோட மீனிங் தான் கேட்டிருக்காங்களா? இல்ல சம்டைம்ஸ் ட்விஸ்ட் வைக்கணுன்றதுக்காக இதுக்கு என்ன மீனிங் வருமோ அதோட ஆப்போசிட் போடுங்கன்னு கூட குடுத்துருக்கலாம். என்ன மீனிங் ஃபிட் ஆகுதோ அதுக்கான ஆப்போசிட். ஸோ அதனால ஜாக்கிரதையா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஓகே. சரி. ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த டாபிக். ஓகே. ஸோ இங்க ஆரம்பிக்கும் பொழுது பிக் ஐடியாஸ் கம் ஃப்ரம் tackling one problem. Okay. So நான் படிக்கும்போது நீங்களும் பார்த்துட்டே வாங்க. When one is confronted with an overwhelming task, இட்ஸ் பீசஸ் சரியா? ஸோ நார்மலா வந்து பிக் ஐடியாஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஸோ டேக்லிங் பத்தி நமக்கு தெரியும். ஸோ ஒன்ன்றது இடத்துல பிளாங்க். ஸோ இங்க ஒன்னு போட்டிருக்காங்கன்னா இட்ஸ் நாட் அ நம்பர், இட்ஸ் அ பிளாங்க். ஓகே. ஸோ வென் ஒன் இஸ் கான்ஃப்ராண்டட், வாட் இஸ் கான்ஃப்ராண்டட்? நம்ம வெக்காப்ல பார்த்திருப்போம்ல, மோதுறதுன்னு சொல்லியிருப்பேன்ல. வித் அண்ட் overwhelming, so which is overloaded task, its pieces. So business jargon is full of phrases about that, like pilot projects and low hanging fruit. Okay. So இங்க வந்து business jargon னா என்னது? இப்போ நார்மலா ஜார்கன் அப்படி சொல்றேன்னா என்ன அர்த்தம்? ஸோ இங்க வந்து ஒரு வேர்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இங்கிலீஷ்ல வந்து இருக்கு. கொஞ்சம் ஹைஃபையா இருக்குன்னா நான் ஜார்கன்னு சொல்வேன். சரியா? ஸோ இங்க பிசினஸ் ரிலேட்டடா இருக்கிற சில ஃப்ரேசஸ நம்ம அப்படி சொல்லலாம். ஸோ அதுல வந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாரி பைலட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ பைலட் ப்ராஜெக்ட்ஸ்னா என்னது? ஒரு இனிஷியேஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம். ஸோ அத வந்துட்டு ஒரு பைலட் ப்ராஜெக்ட் அந்த மாரி சொல்றாங்க. ஆர் லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்படின்றத அவங்க ஒரு ஃப்ரேஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு வேலைய முடிச்சுட்டு போற மாரி இருக்கிற ஒரு காரியத்த அந்த மாதிரி சொல்றாங்க. சரியா? ஸோ
இதெல்லாம் வந்து நமக்கு தெரியணும். ஸோ இப்போ படிக்கும் பொழுது ஓகே எக்ஸாம்ல படிக்கும்போது இது இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஜார்க்குன்னு இருக்கு, இப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? இங்க நம்ம டீடைல்டா பார்க்குறோம். ஓகே, ஸோ தே ஹேவ் தேர் பிளேஸ் பட் இன் த ரெப்பர்ட்ரி ஆஃப் மேனேஜ்மெண்ட். இங்க 2. சரி, நம்ம இந்த சென்டென்ஸ் வரைக்கும் முடிச்சோம்ல. ஸோ இந்த சென்டென்ஸ் வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுடலாம். ஸோ இங்க என்ன வரும்? டேக்கிளிங் ப்ராப்ளம்ஸ் blank வருதா? அப்போ ஓகே, ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன வரும்? ஸ்மால், பிக், irrelevant, பில்டிங் அண்ட் மைனர். ஓகேயா? ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பார்த்தோம்? பிக் ஐடியாஸ் கம் ஃப்ரம் டேக்லிங் டேஷ் ப்ராப்ளம்ஸ். அப்போ என்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? பிக் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? ஏன்னா பிக் ஐடியாஸ்னும் பொழுது நமக்கு ஆப்வியஸா என்ன வரணும்? பிக் ப்ராப்ளம். ஸோ இந்த க்ளூ நமக்கு கிடைக்குதுல, உள்ள நீங்க படிக்கும் பொழுது இந்த விஷயம் வரும். சரியா? குட். ஓகே, ஸோ இங்க வந்து பில்டிங் ப்ராப்ளம் இல்ல மைனர் ப்ராப்ளம் சொல்லுவோம். ஏன்னா பிக் ஐடியானும் போது பிக் ப்ராப்ளம் தான் நம்மளோட ஆன்சரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். வேகன்னு நினைச்சு ஜஸ்ட் டோன்ட் லீவ் இட். சரியா? ஸோ நம்ம படிக்கும் பொழுது கான்சென்ட்ரேட் பண்ணா புரியும். தே ஹாவ் தேர் பிளேஸ் பட் இன் த ரெப்பர்ட்ரி. ஓகே, இட் இஸ் லைக் ஒரு செய்தி மாதிரி சொல்லலாம். ஓகே, ஆஃப் மேனேஜ்மெண்ட் டு தே ஷுட் ஷேர் தேர் பிளேஸ் வித் த போல்ட் அப்ரோச்சஸ் டு பிக் சேலஞ்சஸ். அவங்க வந்து தே ஹாவ் டு ஷேர் தேர் பிளேஸ் எது கூட? போல்ட் அப்ரோச்சஸோட டு பிக் சேலஞ்சஸ்க்கு நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அப்ரோச்சஸ் இங்க என்ன கொடுத்துட்டாங்க? மேனேஜ்மெண்ட். அப்போ 2 ஆப்ஷன்ல நமக்கு என்ன இருக்கு? வீக்னஸ், ஸ்ட்ரென்த், பவர், பிராக்டிஸ் அண்ட் சிம்டம். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? நமக்கு அங்க போடணும்னா பிக் ப்ராப்ளம்ஸ் சேலஞ்ச் பண்றோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன வரணும்? நம்ம என்ன பண்ணிருக்கணும்னு சொல்லுங்க. செகண்ட் ஒனுக்கு ஆன்சர் தோணுதா ஏதாச்சும்? எங்க இருக்கு அந்த ஆப்ஷன்? இங்க இருக்கு பாருங்க. மேனேஜ்மெண்ட் பிராக்டிஸ். ஓகேயா? ஸோ இங்க வந்து ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிராக்டிஸ் தே ஷுட் ஷேர். ஸோ பிராக்டிஸ்ன்றது இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது என்னது? இட் இஸ் வாட்? இட் இஸ் அ நவுன். சரியா? ஸோ சிஇ வருது அப்படின்னா இட் இஸ் அ நவுன். அப்போ PRACISCனா என்னது? இது வந்து இட் இஸ் அ verb. ஓகேயா? ஐ வில் ப்ராக்டிஸ் மை வாட் டு சே ஏதாச்சும் ஒரு கான்செப்ட்ஸ் வெல். ஓகேயா? ஸோ ப்ராக்டிஸ் மை கான்செப்ட்ஸ் வெல்னா நான் ஏதோ ஒன்று ப்ராக்டிஸ் பண்றேன். ஐ எம் டூயிங் சம் ஆக்ஷன். சரியா? ஸோ இந்த ப்ராக்டிஸ்ன்றது மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ். ஸோ மேனேஜ்மெண்ட்ல இருக்க சர்டன் பிலீவ்ஸ் ஆர் மெத்தட்ஸ் அந்த மாதிரி ரிலேட் ஆகும்போது யூஆர் டாக்கிங் அபவுட் த நவுன். ஸோ இங்க வந்து இந்த ப்ராக்டிஸ். சரியா? புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ இதோட டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இது நவுனு, எஸ் வந்துச்சுன்னா வேர்ப். ஸோ இங்கிலீஷ்ல நம்ம இதை கத்துக்கிட்ட பிறகு நம்ம ஏதாவது ஒரு கமெண்ட் போடுறோம்னா கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் பொழுது இதை தான் சொல்லணும். சரியா? நான் வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்றேன் அப்படின்னும் பொழுது ஏதோ ஒரு பிலீஃபை நான் ஃபாலோ பண்றேன், அப்போ அதை யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அதை பார்த்து நம்ம போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, ஸோ இங்க நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ணலாம்? தேர்ட் ஆப்ஷன் எங்க வருது? ஓகே, ஸோ இங்க இருந்து பார்க்கலாம். Much of today's most valuable management knowledge came from wrestling with such issues. சரியா? இங்க blank-ஏ இல்ல, பட் ஏதோ much today's most valuable management knowledge எங்கிருந்து வருது? wrestling with such issues. ஸோ இஷ்யூஸோட சண்டை போடுறதுனால வருது. The most complicated workplace in the middle of the last century was automobile assembly plant. ஸோ இந்த ஆட்டோமொபைல்னா என்னது? இந்த கார் எல்லாம் இது பண்ணுவாங்கல்ல, அந்த பிளேஸ். ஓகேயா? ஓகே, ஸோ drawn to its complexity were Peter F. Drucker, W. Edwards Deming and தைச்சி ஹோனோ among others. இதை படிக்கும் பொழுது போர் அடிக்குதுன்னு போயிடாதீங்க. எக்ஸாம்ல நம்ம படிச்சுதான் ஆகணும். சரியா? ஸோ அதனால அந்த வந்து படிக்கிறத கேட்டுதான் ஆகணும். வேற வழியே இல்லை எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா. ஓகே, the work they and their disciplines did applied in the industry after industry is the basis of the best that we know about operations. Okay, so இங்க managing people, innovation, organizational designs and much more அத பத்தி இங்க பேசியிருக்காங்க. சரியா? சோ இப்போ இந்த கண்டென்ட்டை படிக்காம கீழே வந்துடாதீங்க. ஏன்னா வந்து இங்கதான் நமக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்கு. நம்ம எக்ஸாம்ல இந்த வேலையெல்லாம் பண்ணுவோம். சரியா? சோ தேர்ட் இங்க தானே இருக்கு. அந்த சென்டென்ஸை படிச்சா போதும். நமக்கு என்ன ட்விஸ்ட் வச்சிருப்பானா, அந்த சென்டென்ஸை படிச்சு வர மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துருவாங்க பிளாங்க்ல. அடுத்து மேல இருக்கிறத புரிஞ்சாதான் இதை போட முடியும்ன்றதுக்காக ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி வச்சு ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பான். ஸோ அதனால ஃபுல்லா ரீட் பண்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. ஹரிபரியில எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேயா? ஓகே, ஸோ தேர்ட் ஆப்ஷன் நமக்கு இங்கே தான் இருக்கு. ஓகே, சரி. The most complex workplace are tertiary care hospital. சரியா? Okay, so tertiary care hospital. These vast 3 employ
tens of thousands of people who under one roof. So tens and thousands of people are under one roof. Okay, optionையும் பார்த்துட்டே வாங்க. Okay, so do everything from neurosurgery to laundry. Okay, சரி. So இப்போ இங்க என்ன போட போறோம்? These vast dash employee. அப்ப என்ன வரும்? These vast. So இங்க வந்து plural verb தான் இருக்குல்ல. So these இங்க வந்து vast. சாரி வேர்ப்னு சொல்றேன் பாருங்க. எம்ப்ளாய். ஸோ ஏதோ எம்ப்ளாய் பண்றாங்க. என்னது? என்டர்பிரைசஸ் எம்ப்ளாய் டென்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். சரியா? ஸோ இது வந்து ஒரு பேசுறவங்கள, நிறைய பேச்சு உடையவங்கள டெமகாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஹவுசஸ் நம்ம இங்க சொல்ல முடியாது. ஒர்க் பிளேஸ் பத்தி இருக்கு. இன்ஸ்டியூட், குட். ஓகேயா? ஸோ இங்க வந்து என்ன வரும்? ஸோ ஃபோர்ட்னா ஒரு கோட்டலை, அதெல்லாம் நமக்கு இங்க சொல்ல முடியாது. அப்போ என்டர்பிரைஸ் தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நமக்கு ஃபிட் ஆகாத வேர்ட்ஸும் நமக்கு இங்க இருக்கு. ப்ரிலிம்ஸ் லெவல்னால கொஞ்சம் ஈஸியா தான் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம போட்டாச்சு. சரியா? ஸோ சர்ஜரி ஆன் ஈச் பேஷண்ட் தட் இஸ் டு சே ஈச் ஜாப் கால்ஸ் ஆன் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள் வித் அ டிஃப்ரெண்ட் கான்ஸ்டலேஷன் ஆஃப் டேஷ். ஸோ கான்ஸ்டலேஷன் இஸ் வாட்? குரூப் ஆஃப் சம்திங். சரியா? ஸோ இங்க வந்து டிஃப்ரெண்ட் கான்ஸ்டலேஷன் ஆஃப், okay, barbarity, talent, skill, unskilled and barbaric. What is barbaric? நம்ம பார்பரிக்ன்ற வேர்டை வெக்காப்ல இந்த நிறைய கொலை அந்த மாதிரி பேசும்பொழுது என்ன பார்த்தோம்? ப்ரூட்டல் மர்டர், பார்பரிக் அப்படின்னு பார்த்தோம். அதாவது மிருகத்தனமான கொலை, காட்டு மிராண்டித்தனம், இந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்கை சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ இங்க வந்து நமக்கு என்ன தேவை? ஆஃப் வந்திருக்கு. அப்போ ஆஃப் சம் நவுன். ஸோ இங்க என்ன சொல்லிட்டாங்க? ஸ்கில்ஸ் தான் நமக்கு தேவை. போட்டுட்டீங்களா? ஓகே, ஸோ ஆப்ஷன் 3 தானே போட்டிருக்கு. 4 ஸ்கில்ஸ்ன்னு போட்டிங்களா? ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். இது வந்து ஸ்க்ரால் பண்ணனால இருக்கு, பட் ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இது எது வரையும் போட்டுட்டோம் நம்ம? இப்போ 4th ஒன் போட்டாச்சு. ஈவன் வென் 2 பேஷண்ட்ஸ் ஹேவ் த சேம் டயக்னோசிஸ். ஸோ சேம் அந்த நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டயக்னைஸ் பண்ணது. சச் மே பி. ஸோ யூ ஹாவ் அ க்ளூ, கிராமட்டிக்கல் க்ளூ. என்ன க்ளூ? மோடலா, பேஸா? அப்ப இங்க என்ன வரும்? ஓகே, நான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் போறேன், நீங்களே ஆன்சர் சொல்வீங்க. ஓகே, ஸோ இங்க வந்து மே பி டேஷ். ஸோ 5th ஆப்ஷன்ல என்ன வரும்? மே பி டேஷ் டிஃப்ரெண்ட்லி. மே பி வாட்? மேனேஜ்ட், ஆஃபிஷியஸ், டெலிவர்ட், மெஷர்ட் அண்ட் போஸ்ட்பாண்ட். ஸோ இங்க என்ன வரணும்? இங்க என்ன வரும்னு பாருங்க. டயக்னைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ சக்சஸ் மே பி வாட்? டெலிவர்ட் சொல்ல மாட்டோமா? சக்சஸ் மே பி மேனேஜ்ட் டிஃப்ரெண்ட்லி நம்ம இங்கே சொல்ல முடியாது. ஸோ இங்கே டயக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் வச்சு கம்பேர் பண்ணி சொல்லும் பொழுது என்ன வரும் நமக்கு? மேபி மெஷர்ட். ஓகேயா? ஸோ அது என்னன்றத நம்ம சொல்றோம். ஸோ மேபி மெஷர்ட் டிஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த வேர்டை வந்து நம்ம அங்க போட முடியும். ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, சரி. சரி, நீங்க ஆன்சர் இப்படி டைப் பண்ணி போட்டா கூட எனக்கு ஓகே, நம்பர் இல்லைனாலும். ஸோ ஏன்னா வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம்ல, ஏன்னா நம்ம ஸ்க்ரால் பண்றனால. ஓகே, சரி. ஸோ திஸ் இஸ் அ காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் ஆர்டர் ஆஃப் மேக்னிடியூட்னு என்னது? அளவை சொல்றோம். சரியா? மேக்னிடியூட் கிரேட்டர் தேன் ஆட்டோமொபைல் அசம்பிளி அண்ட் எனி ஒன் ஹூ. சரியா? எனி ஒன் ஹூ டேஷ் hospitalized knows that management has thus far been unequal to the scope of task. So management வந்து it is unequal to the scope of task. அந்த டாஸ்க்கு அப்போ இங்க என்ன வரும்? anyone who, இங்க முன்னாடி என்ன பேசியிருக்காங்க? this is a complexity of an order. அப்போ நம்ம சிங்குலரா தானே யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம சிங்குலரா யூஸ் பண்றோம் அப்படின்னும் பொழுது have எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் தூக்கிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஹாஸ் பீன் இருக்கு, இல்ல இஸ் பி இருக்கு. அப்போ ஹூ ஹாஸ் பீன் ஹாஸ்பிட்டலைஸ்ட், அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாஸ் பீன் நம்ம சொல்லும் பொழுது பாஸ்ட்ல இருந்து அப்படியே நம்மளுக்கு பிரசன்ட்டுக்கு வருது. அப்போ இங்க ஹாஸ் பீன் ஹாஸ்பிட்டலைஸ் நோஸ் தட் மேனேஜ்மெண்ட் ஹஸ் தஸ் ஃபார் பீன் அன்ஈக்குவல் டு த ஸ்கோப் ஆஃப் டாஸ்க். அப்போ என்ன ஆன்சர்ல வரும்? நம்ம has been 4. சரியா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டே வரணும். ஓகேயா? ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்க நமக்கு பிளாங்க் இருக்கு. அடுத்தது ஓகே, இது வரையும் வாசிச்சிட்டோமா? the workers, managers, consultants and scholars dash crack this net with reshape industries and institutions just as dash as Drucker. இவர் பேர் அங்க படிச்சோம்ல, பீட்டர் ட்ரக்கர்னு சொல்லிட்டு, டெம்மிங் அண்ட் ஹோனோ டிட். ஓகே, அவங்க பண்ண மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சென்டென்ஸ்ல யூ ஹாவ் 2 blanks. ஸோ நீங்க அப்படியே அடுத்தடுத்துன்னு போடலாம். ஸோ இங்க என்ன வரும்? இங்க ஸ்காலர்ஸ் நம்ம எப்போ ஹூம் சொல்லுவோம்? ஆப்ஜெக்டை குறிக்கிறோம்னா.
ஓகே சப்ஜெக்டை குறிக்கிறோம் ஓகே ஒரு பர்சன் ஹூஸ்னா ஒரு பொருள் ஹூஸ் பென் இஸ் திஸ் தானே கேட்போம் ஸோ ஒரு பொருள் ஓகே யாருடையது அப்படின்னு சொல்றதுக்கு சரியா விச் வந்து இட் டாக்ஸ் அபவுட் த திங்ஸ் சரியா விச் நம்ம கம்பேர் பண்றோம்னா ஹூம் சோ எவர் ஓகே ஹூம் சோ எவர் நம்ம பொழுது ஆப்ஜெக்ட்ல யார் இதுன்னு நம்ம கேட்கிறோம் சரி யாரு வேணா இருக்கலாம் அதை நம்ம மீன் பண்றோம் ஹூ சோ எவர்னா நம்ம சப்ஜெக்ட சொல்ற மாதிரி சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் வாங்க இது ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப்போ நம்மளுக்கு இங்க என்ன வரும் whomsoever வரும் ஓகே ஸோ ஏன் இங்க வந்துட்டு the workers managers consultants and scholars அப்படின்னு கொடுத்ததுனால whomsoever crack this net with reshapeன்றீங்களா ஓகே ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இடத்துல வந்து த கொடுத்துருக்காங்க த ஒர்க்கர்ஸ் மேனேஜர்ஸ் கன்சல்டன்ஸ் அண்ட் ஸ்காலர்ஸ்ன்ட்டு ஸோ அதனால நம்ம அங்கே வந்து ஹூம்ஸோ எவர்னு போட வேண்டாம் ஹூன்னு சொன்னாலே போதும் சரியா த ஒர்க்கர் த மேனேஜர்னு சொல்லலை சரியா அப்போ நம்ம ஹூவே சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா ஓகே ஸோ எயித் ஒனுக்கு ஏன் ஹூ போட்டீங்க எயித் ஒன் வந்து இங்க இருக்கு ஓகே எயித் ஒனுக்கு நான் இன்னும் ஆப்ஷன் எடுக்கல ஓகே இங்க பாருங்க ஸோ இங்க எயித் ஒன் என்ன சொன்னா ஜஸ்ட் ஆஸ் டேஷ் ஆஸ் ட்ரக்கர் ட்ரெஸ் அப்போ என்ன சொல்லலாம் ப்ரொஃபவுண்ட்லினா எக்ஸ்ட்ரீம்லி கிராஜுவலினா ஸ்லோவா பண்றது சூப்பர்ஃபிஷியலி ஸோ இது வந்து என்ன சொல் சூப்பர்ஃபிஷியலா இருக்கிற ஒரு விஷயத்த பேசுவோம்ல எக்ஸிஸ்டிங்கா ஸோ அதை சொல்றாங்க இது வந்துட்டு வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணுன்ற மாதிரி ஸ்பெக்ஷியஸ்லி அப்படின்னு சொல்றாங்க ஏர்னஸ்ட்லினா சீரியஸா சொல்றது ஓகே ஸோ அப்போ இங்க என்ன வரும் வில் ரீஷேப் த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஜஸ்ட் ஆஸ் ப்ரஃபவுண்ட்லி ஆஸ் இவங்க பண்ணது ஓகேயா ஸோ எக்ஸ்ட்ரீமா ஒரு காரியத்தை இவங்க பண்ண மாதிரியே அதை ரீஷேப் பண்றதுக்கு சொல்றாங்க அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் இட் இஸ் 1 ஸோ ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க கிராஜுவலினா நமக்கு தெரியும் அப்படின்னா என்னது ஸ்லோவா பண்றாங்க எக்ஸிஸ்டிங்கா பண்றாங்க நமக்கு தெரியணும் ஓகேயா சிம்பிளா வேர்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை படிக்காம போயிடக்கூடாது ஓகே ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து சிலது கொஞ்சம் ஸ்டோரி பேஸ்டா ரிலேட் ஆகலாம் ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு அதிகமா வரும் சரியா ஸோ கதைக்குள்ள போயிருங்க கதைக்குள்ள போகும்பொழுது நம்மளுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இங்க பார்க்கலாம் ஓகே ஸோ ஸ்டான்ஃபோர்ட் எக்கனாமிஸ்ட் நிக்கோலஸ்னு ஒருத்தர் ஓகேயா ப்ளூம் இஸ் அ ட்ரூ பிலீவர் அண்ட் லைக் மெனி ட்ரூ பிலீவர்ஸ் ஹீ லெட்ஸ் இஸ் மெசேஜ் டேஷ் இஸ் எவிடன்ஸ் ஓகேயா ஸோ இந்த பர்சன் பத்தி பேசியிருக்காங்க அப்போ இந்த பர்சன் பத்தி பேசும்போது அவர் எப்படி இருக்காருன்றாங்க ட்ரூ பிலீவர்ன்ட்டாங்களா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம் அண்ட் லைக் மெனி ட்ரூ பிலீவர்ஸ் அவருக்கு பிடிக்கும் ஹி லெட்ஸ் இஸ் மெசேஜ் டேஷ் இஸ் எவிடன்ஸ் ஓகே இப்போ கீழே பாருங்க கட் outrun is what running faster or further மூவ் பண்றதுக்கு exceeded அதிகமா begin and choose ஓகே ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்துக்கிட்டீங்க இப்போ நம்ம மேலே போகலாம் இங்க என்ன வரும் his message dash is evidence அது என்ன பண்ணும் his message என்ன பண்ணியிருக்கணும் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கல்ல சொல்ல முடியுமா கட் சொல்ல மாட்டோம்ல எக்ஸீடட்னா எவிடன்ஸே எக்ஸீட் பண்ணிச்சு அதாவது வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா அவுட்ரன் அதாவது அதை விட ஃபர்தர் அவரோட எவிடன்ஸ் பத்தி அவர் பேசியிருக்காரு ஏன்னா வந்து ஹீ இஸ் அ ட்ரூ பிலீவர் அப்படின்னு பேசியிருக்கும் பொழுது இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வராரு மெனி ட்ரூ பிலீவர்ஸையும் அவரு he likes okay so he lets his message outrun is evidence okay so இங்க வந்து நமக்கு outrun தான் கரெக்டான வேர்ட் ஓகே சரி அப்ப ஆன்சர் வந்து இங்க நம்ம 2 ன்னு சொல்லிக்கலாம் ஓகேயா சரி அப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் ஆப்ஷன் இங்க பாத்துக்கோங்க ஃபாஸ்ட் enthusiastically slowly eager ஆர்வமா இல்ல அப்ராப்ரியேட்னா எக்ஸாக்ட்டா என்னவோ அதை நம்ம சொல்றதுக்கு எந்தூனா ஒரு என்ன சொல்றது ஒரு ஜாலி அந்த மாதிரி சொல்லலாம் ஒரு எந்தூவா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம்ல ஓகே இங்க படிக்கலாம் பேஸ்ட் ஆன் அ சிங்கிள் ஸ்டடி ஆஃப் சைனீஸ் டிராவல் ஏஜென்சி ஹீ ஸோ ஹீனும் போது நம்ம பக்கத்துல வந்து ஒரு சிங்குலரா தான் யூஸ் பண்ணுவோம் அப்போ இங்க கொடுத்துட்டாங்கல்ல டிக்ளேர்ஸ்னு அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்க முடியும் ஒரு அட்வர்ப் தானே சொல்ல முடியும் இது வேர்ப்னா declares சொல்லிட்டாங்க பாருங்க he declares working from home a future looking technology with enormous potential அப்ப அதுக்கு முன்னாடி adverb வருதுன்னா இங்க கீழே adverb என்னது ஸ்லோலியும் இருக்கு இங்க enthusiasticallyன்னு இருக்கு ஓகேயா அப்போ நமக்கு என்ன வந்திருக்கணும் கண்டுபிடிக்க முடியுதா ஸோ டிக்ளேர்ஸ்னா enthusiastically he declares நம்ம சொல்லலாம் சரியா ஸோ நமக்கு இந்த பேராகிராஃப் அவ்வளோ ஒன்றும் டஃப்பாக இல்லைல்ல நம்மளால சால்வ் பண்ண முடிகிற மாதிரி தான் இருக்கு ஓகே ஸோ இங்கே என்ன சொல்லலாமா enthusiastically declares working from home a future looking technology with enormous potential ஓட பண்றாங்க ஓகே சரி ஸோ no so fast bloom study comes with a serious limitation ஓகே ஓகே ஸோ கரெக்டாக போட்டிருக்கீங்க
ஓகே, ஸோ இங்க பார்க்கலாம். லிமிட்டேஷன் அண்ட் இஸ் கான்ட்ரடிக்டட். கான்ட்ரடிக்டட்னா என்னது? டிஃபரன்ஸ் சொல்லுவோம்ல, அது சொல்லலாம். கான்ட்ரடிக்டட் பை அ லேட்டர் கலுப் ரிப்போர்ட். அந்த பர்சனோட ரிப்போர்ட்டோட இட் இஸ் கான்ட்ரடிக்டிங் சீரியஸ் லிமிட்டேஷன்ஸ் அண்ட் இஸ் கான்ட்ரடிக்டட் பை இந்த ரிப்போர்ட். ஹவெவர், while it is far too soon to draw broad dash from his findings, savvy. What is savvy? அவங்கள வந்து அறிவாளின்னு சொல்றாங்க. ஓகேயா? ஸோ அதை தான் வந்து savvy அப்படின்னு சொல்லுவாங்க. பிஸ்னஸ் லீடர்ஸ் கேன் ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அண்ட் எக்ஸாக்ட் சம் வேல்யூபிள் லெசன்ஸ் ஃபார் ஒர்க்கிங் டேஷ் வித் ஆல் எம்ப்ளாயீஸ். ஸோ இது வரையும் நமக்கு ஒரு blank இருக்கு. அதாவது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு? 11 இருக்கு, 12 இருக்கு. சரியா? ஸோ 2 blanks நம்ம ஃபில் பண்ண போறோம். ஓகே, too soon to draw broad dash from findings 1. ஓகேயா? ஓ, பார்த்துட்டீங்களா? ஓகே, ஸோ ஃபைண்டிங்ஸ்னாலே இப்போ ஒரு ரிசர்ச்சே பண்றாங்க, ஒரு ரிப்போர்ட்டே எழுதுறோம்னா ஃபைண்டிங்ஸ் எங்க இருக்கும்? பின்னாடி தான் இருக்கும். ஸோ கன்க்ளூஷன் சொல்லலாம்ல. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இங்க ரிசல்ட்டிங் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இல்லாட்டி வந்து கன்க்ளூஷன் எக்ஸசைஸ் அண்ட் கேரண்டிஸ்னும் போது அங்க என்ன வரும்? நமக்கு கன்க்ளூஷன்ஸ் தான் எக்ஸாக்டா வரும். சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, அப்போ இங்க என்ன வருது? அடுத்தது 12 லைன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் some valuable lessons for working dash with all employees. எப்படி ஒர்க் பண்ணணும்? எக்ஸ்ட்ரீம்லி, ஆப்டிமலி, காம்படிட்டிவ்லி, அப்ராட்ல, எவ்ரிவேர். இருங்க, இதோட மீனிங் என்னன்னா மோஸ்ட் ஃபேவரபிளா நடந்துக்கிறத நம்ம ஆப்டிமலி அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, நமக்கு என்னைக்காச்சும் யூஸ் ஆகும். சரியா? ஆப்டிமலா இருக்கிறதுனா ஃபேவரபிளா. அப்போ எம்ப்ளாயீஸ்க்கு எப்படி இருக்கணும்? எக்ஸ்ட்ரீம்லி காம்படிட்டிவ்லிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ ஆப்டிமலி தான் கரெக்டாக வரும். ஆப்டிமலி வித் ஆல் எம்ப்ளாயீஸ் தான் ஒர்க் பண்ணுறாங்க ஃபேவரபிளா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சராக வர முடியும். ஓகே ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். காம்படிட்டிவ்லியா? ஓ, எம்ப்ளாயீஸ் கூட வந்து அவர் தான் எல்லாரையும் பிலீவ் பண்றாருல, அப்போ அவருக்கு எல்லாருக்கும் ஃபேவரபிளா தானே நடக்க முடியும். ஸோ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அதுக்கேற்ற மாதிரி தான் போட முடியும். காம்படிட்டிவ்லின்னு தான் சொல்றீங்களா? ஓகே, நீங்க எம்ப்ளாயீஸ் பார்த்தோன்னே இங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா கன்க்ளூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இவர் வந்து ரொம்ப அறிவாளில, அப்போ வந்து கேன் ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் சம் வேல்யூபிள் லெசன்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் ஃபார் ஒர்க்கிங் ஃபேவரபிள் வித் ஆல் எம்ப்ளாயீஸ் ஆப்டிமலி. புரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ப்ளூம்னா யாரு? அந்த பர்சன் பெரிய பேர் இருந்ததுல அதை ஒரு வார்த்தையா கொடுத்துட்டாங்க. டேஷ் ஆன் சைனாஸ் பிக்கெஸ்ட் டிராவல் ஏஜென்சி ட்ரிப் விச் வாண்டட் டு எக்ஸ்பேண்ட் வைல் கண்ட்ரோலிங் ஆஃபீஸ் ஸ்பேஸ் காஸ்ட். ஸோ இங்க வந்து ப்ளூம் என்ன பண்ணியிருக்காரு? எம்ஃபசைசிங் இல்லாட்டி வந்து கான்சன்ட்ரேட்ஸ், லேர்ன்ட், மேட்ச்ட் ஆர் ஃபோக்கஸ்ட். ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காரு? சைனா ஏஜென்சி பத்தி மேலேயே கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஹி focused on the China's biggest traveling. அது மேல focus பண்ணிட்டு agency trip which wanted to expand while controlling office space. So அந்த office spaceக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு? அது மேல அவரு focus பண்ணியிருக்காரு. சரியா? அப்போ என்ன ஆப்ஷன் வரும்? வெறும் ஏ போட்டிருக்கீங்களே. எம்ஃபசைஸ்னா என்ன பண்றோம்? நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ். சரியா? ஸோ இந்த வேர்ட் வந்து இங்க சொல்ல முடியாது. அவர் வந்து டிராவல் ஏஜென்சி தானே இது பண்றாங்க. அப்போ he is focused on China's biggest travel agency தான் சொல்ல முடியும். ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, இங்க வந்து தே கொடுத்தோன்னே இங்க ஒரு வேர்ப் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். 14க்கு 14. ஸோ என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ளூரல் வேர்ப் தான் வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இது வந்து V2ல இருக்கு. நம்ம அப்பாயிண்டட் சொல்லலாம், இல்லை V3ன்னு கூட சொல்லிக்கலாம். பட் இங்கே வந்து தே அப்பாயிண்டட் அ ரிமோட் ஒர்க் ட்ரையல் சொல்ல முடியாது. தே brought a remote work trial expecting that. ஓகே, தே இன்ஸ்டியூட்டட். நெக்ஸ்ட் தே சோல்ட் அ ரிமோட். அப்போ இந்த ஸ்பேஸ் கேட்டிருக்காருல, அப்போ இந்த ஸ்பேஸ் பத்தி பேசியிருக்காருன்னா அப்போ இங்க என்ன வந்திருக்கணும்? remote work trial expecting the productivity would slip a little but not enough to cancel the savings. அப்போ என்ன பேசியிருக்காரு? இது வந்து clue. குட் மார்னிங். ஓகே, சரி, இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? sold. அதனால தான் இந்த இடத்துல enough to cancel out the savings. ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டியை பற்றி பேசி கம்பேர் பண்ணியிருக்காரு. நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ப்ராட் எல்லாம் சொல்லிட வேண்டாம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காரு? தே சோல்ட் ரிமோட் ஒர்க் ட்ரையல் எக்ஸ்பெக்டிங் தட் ப்ரொடக்டிவிட்டி வுட் ஸ்லிப் அ லிட்டில். சரியா? ஏன்னா ப்ரொடக்டிவிட்டியில் ஒரு ஸ்லிப் இருக்குன்றதுக்காக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. பட் நாட் இனஃப் டு கேன்சல் அவுட் த சேவிங்ஸ். ஓகே, இன்ஸ்டெட் ப்ரொடக்டிவிட்டி ஷூட் அப் 13% ஷூட் அப் ஆயிருக்கு அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஷூட் அப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க.
ஓ நெக்ஸ்ட்டுக்கு போயிடுச்சா? 14. ஓ ஸோ யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் பிளாங்க் சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க இப்படியே முடிச்சிருங்க. ஃபுல்லா படிக்கணும்னு எக்ஸாம்ல நமக்கு அவசியம் இல்லை. ஸோ நார்மலா ஷூட் அப் 13% அண்ட் அட்ரிஷன் இஸ் வாட் காசிங் ப்ராப்ளம் ட்ராப் ஆயிடுச்சு 50%க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா? ஓகே ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க. க்ளோஸ் டெஸ்ட் இதை விட நமக்கு எக்ஸாம்ல கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப டஃபாலாம் இருக்காது. இது வந்து நம்ம கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கிறது. பட் நார்மலாக நமக்கு ஒரு இவ்வளோ தானே லைன்ஸ் இருக்கும். நம்ம பேப்பரில் பார்க்கும்பொழுதே படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா நமக்கு அது டஃப்பாக தெரியாது. ஓகே சரி. ஸோ அடுத்த பேராகிராஃப் பார்க்க போகிறோம். ஓகே ஸோ ஃபார் டிகேட்ஸ். டிகேட்னா என்னது? எத்தனை வருஷம்? ஒரு டிகேட்ல எத்தனை வருஷம் இருக்கு? 10 வருஷம் இருக்கா? ஸோ இங்கே டிகேட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா? ஓகே ஸோ ஃபார் டிகேட்ஸ் தேர் ஹேஸ் பீன் எவிடன்ஸ் தட் கிளாஸ் ரூம் டெக்னிக்ஸ் டிசைன் டு கெட் ஸ்டூடெண்ட்ஸ் டு டேஷ் இன் த லேர்னிங் ப்ராசஸ் ப்ரொடியூசஸ் பெட்டர் எஜுகேஷனல் அவுட்கம்ஸ் அட் வர்ச்சுவலி all levels. ஓகே சரி. ஸோ இங்கே வந்து யூ ஹாவ் அ blank. ஆல்ரெடி ரீட் பண்ணியிருக்கீங்கன்னா இதெல்லாம் ப்ரிடிக்டபிள். அதுக்கு தான் நான் சொல்கிறேன் சரியா? ரீட் பண்ண பிறகு திருப்பி ரீட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆன்சரை கன்ஃபார்மாக சொல்ல முடியும். ஓகே சரி. ஸோ கீழே பார்க்கலாம். ஆப்ஷனில் நமக்கு டெட்லி, இன்க்யூரபிள் இஸ் டிசீஸ்க்கு சொல்லுவாங்க. பார்ட்டிசிபேட், டேக் அண்ட் லுக். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. யா 10 years. பட் டிகேட்ஸ்ன்னு கொடுத்ததுனால நம்ம நிறைய வருஷங்களை சொல்லலாம் சரியா? ஓகே ஸோ தேர் ஹேஸ் பீன் எவிடன்ஸ் தட் கிளாஸ் ரூம் டெக்னிக்ஸ் டிசைன் டு கெட் ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட். ஸோ V1 தான் நமக்கு தேவைப்படும். பேஸ் ஃபார்ம் தானே தேவைப்படும். ஸோ சம்டைம்ஸ் ஜெரண்ட் யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நமக்கு டு பார்ட்டிசிபேட் இன் த லேர்னிங் ப்ராசஸ் ப்ரொடியூசஸ் பெட்டர் எஜுகேஷனல் அவுட்கம்ஸ் அட் வர்ச்சுவலி ஆல் லெவல்ஸ். புரிஞ்சுதா? குட். ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்க. ஓகே ஸோ இதுக்கு என்ன ஆன்சரு? ஆப்ஷன் 3. ஓகே next question. Okay, unusual, traditional, duration, intolerable and myriad. ஓகே ஸோ இதுனா என்ன அர்த்தம்னா கவுண்ட்லெஸ்ஸாக இருக்கிறத நம்ம myriadன்னு சொல்லுவோம். இன்டாலரபிள்னா நம்மளால சகிக்க முடியாத ஒரு விஷயத்த என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அது. ட்ரெடிஷ்னல்லாம் நமக்கு தெரியும். ஓகே ஸோ நான் இங்கே ஒரு விஷயம் சொல்கிறேன். ட்ரெடிஷ்னல்னா என்னது, கஸ்டம்னா என்னது, ஹேபிட்னா என்னது அப்படின்னு சொல்கிறேன். லைக் ஐ told it already. பட் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எழுந்து ஒரு இப்போ சர்ச் போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் இஸ் மை ஹேபிட் டு கோ டு சர்ச். பட் தென் வென் மை ஃபேமிலி இஸ் ஃபாலோயிங் சம்திங் இட் இஸ் கால்ட் அஸ் கஸ்டம். ஓகேயா? நானே இல்லை, நான் இல்லாதப்போ என்னோட ஃபேமிலியில் இருக்கவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இட்ஸ் கால்ட் அஸ் ட்ரெடிஷன். ஓகேயா? ஸோ இது நம்ம ஓவராலாக என்னன்றதை நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல சிலதை, ஸோ அதை பார்த்து நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதை நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தது. ஓகே ஸோ இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஸோ எங்கே விட்டுட்டோம் நம்ம? மேலையா? ஓகே ஸோ இட்ஸ் இயர் 15 முடிஞ்சிச்சு. நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். And a new Harvard study suggests it may be important to let students know that the study shows that though students felt as if they learned more through dash lectures, they actually learned more when taking part in classrooms that employed so-called active learning strategies. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்கே வர்ச்சுவல் லெவல்ஸை பற்றி பேசிட்டாங்க. ஆனால் வந்து ஒரு நியூ ஹார்வர்ட் ஸ்டடி என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, மேபி இம்பார்ட்டன்ட் டு லெட் ஸ்டூடெண்ட்ஸ் நோ இட். அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கட்டும். இந்த மாதிரி ஸ்டடி வந்து என்ன சொல்லியிருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்க, கிளாஸ் ரூம்லேயே அவங்க நிறையா லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ இங்கே தே லேர்ன்ட் மோர் த்ரூ டேஷ் லெக்சர்ஸ். வாட் லெக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை ஒரு வாட்டி நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இது வரையும் தான் நம்ம படிச்சிருக்கோம். அதாவது 1 செகண்ட், இந்த சென்டென்ஸ் எங்கே முடியுது, இங்க வரையும் முடியுதா? அடுத்த சென்டென்ஸ் இங்க வரையும் முடியுது. ஓகே ஸோ இங்க என்ன இருக்கும், த்ரூ டேஷ் லெக்சர்ஸ் அப்படின்னும் பொழுது, ஓகே ஸோ கீழே பார்த்துட்டே வரலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த ட்ரெடிஷ்னல்ன்ற வேர்டு இருக்குல்ல, இது வந்து நடுவில் பேராகிராஃப்லேயே இந்த வேர்டு வந்திருக்கு. ஸோ இந்த க்ளூவை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அது எங்கன்னு தான் தேடிட்டு இருந்தேன். இது பேராகிராஃபில் பார்க்கும்பொழுது இங்கே பாருங்களேன், போத் ட்ரெடிஷ்னல் லெக்சர்ஸ், this is the clue that you'll get. ஓகே நான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னல. ஸோ இதை நார்மலாக நான் இவ்வளோ நேரம் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ட்ரெடிஷ்னல் லெக்சர்ஸும் அண்ட் ஆக்டிவ் லேர்னிங்கை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த பேசேஜில் அதுதான் இருக்குது. ஸோ இதை டேரெக்டாக போட்டு போயிட்டு இருக்கலாம், யோசிக்கவே நம்ம தேவையில்லை. அதுக்காக தான்
நான் அத சொன்னேன் சரியா? ஸோ அவ்ளோ தூரம் படிக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு ஆன்சர் வந்து ட்ரெடிஷனல் லேர்னிங்ன்றத ஃபுல்லா படிச்சிருக்கவங்க கண்டிப்பா போட்டுருவீங்க. ஓகே. சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஆக்டிவ், ரிசல்ட், ரீசன்ட், கவுண்டர், கிளஸ்டர் சரியா? கிளஸ்டர்னா என்ன சொல்றது? ஒரு குரூப்பா இருக்கிறத சொல்லுவோம் சரியா? கவுண்டர் பண்றோன்றது அதுக்கு ஒரு ஆப்போசிட்டா ஒண்ணு சொல்றது. ரீசன்ட், ரிசல்ட் தெரியும். இப்ப ஆக்டிவ். நம்ம என்ன பார்த்தோம்? ட்ரெடிஷனல் லெக்சர்ஸ் பார்த்தோம் அண்ட் ஆக்டிவ் லேர்னிங் பார்த்தோம்ல. இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் சொல்ற க்ளூ. ஓகே. சரி. இப்போ நம்ம 17th போய் பார்க்கலாம். உங்களுக்கே புரியும். எங்க இருக்கு 17? இங்க தான் இருக்கா? ஓகே. நம்ம எது வரையும் ரீட் பண்ணியிருந்தோம்? இது வரையும் ரீட் பண்ணியிருந்தோம். ஸ்ட்ராட்டஜிஸ் வரைக்கும். லீட் ஆத்தர் லூயிஸ் Desoriers, the director of science teaching and learning and senior physics preceptor. What is preceptor? ஒரு டீச்சரை தான் நம்ம சொல்லுவாங்க. Know that students would learn more from active learning. You have got another clue. Okay. சரி. ஸோ இங்க லேர்னிங் இருக்கு. அப்போ ஆப்வியஸா அதான் வரணும். But many students and faculty remained hesitant. ஸோ அது ஒரு மாதிரி not sure இருக்காங்க to switch to it. Often students seem genuinely to prefer smooth as silk traditional lectures. இதுதான் நான் சொல்லியிருந்தேன்ல traditional lectures. Okay, so இந்த person Desilorus Lauriers, okay, so D. Lauriers said he wanted to take them at their world. Perhaps another ஒரு possibility பத்தி பேசுறீங்க. They actually felt like they learned more from the lectures than they did from what? Active learning. போட்டுட்டீங்களா? புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி வேர்டு வந்து உள்ள கிடைக்கும். ப்ரிலிம்ஸ்ல கண்டிப்பா கிடைக்கும். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அந்த 7 மார்க்கும் வரலன்னா நீங்க என்ன கேளுங்க. 100% முடியும். ஆனா பிராக்டிஸ் வந்து நம்ம நல்லா பண்ணியிருக்கணும். சரியா? பண்ணாம நம்ம போட முடியாது. அப்ப இதுக்கு என்ன ஆன்சரு? 1 தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 18 எங்க இருக்கு? ஓகே, ஸோ 18 வந்து இங்க இருந்து ஆரம்பிக்குது. The question of whether students' perception of their learning dash with how well they have actually learning is particularly important. Desiloriers said because while students eventually see the value of active learning initially it can feel dash. So இதையும் fill பண்ணோம், இதுவும் fill பண்ணோம். So ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம கீழே பார்த்துடலாம். 18 matches, aims, tells, fails இல்லைன்னா harmony. So இதுல நமக்கு என்ன வரும்? புரியுதா? இதுல நமக்கு என்ன வரும்? 18th ஒன்ல நல்லா பாருங்க. the question. ஓகேயா? சிங்குலரா தானே இருக்கு. அப்ப நம்ம சொல்லும் போது இது ஒரு noun phrase of whether students perception of their learning. so இங்க வந்து நம்ம கொடுக்கிற verb எப்படி இருக்கணும்? matches, sorry கைப்பற்றுச்சு. matches, aims, tells, fails and harmony. எது வரும்? எது நம்மளுக்கு கரெக்டா வரும்? கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ மேட்சஸ் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 19க்கு நம்ம என்ன பார்த்தோம்? இட் கேன் ஃபீல், ஏதோ ஒரு ஃபீலை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்டிவ் லேர்னிங் இனிஷியலி இட் கேன் ஃபீல் வாட்? இட் கேன் ஃபீல் கிண்டில். ஓகேயா? ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சொல்லுவோம். ரெஜிஸ்டர்டாக இருக்குது, டேர்னிங், ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது, ஒரு ஏமாற்றமாக இருக்குது, அண்ட் கரேஜ், ஒரு பர்சனோட கரேஜ்னு சொல்லலாம். ஸோ எப்படி வந்து கரேஜியஸாக இருக்கா இல்லை ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு புரியுதா? ஸோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. ஓகேயா? ஸோ ஆக்சுவலாக அவங்க கிளாஸ் ரூமில் வந்து அவங்களுக்கு இருக்கிறது தான் ஈஸியாக இருக்குது. ஸோ 4th ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். இதை நீங்கள் அங்கே போட்டும் பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே எப்படி இருக்கு? பிகாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்டும் பாருங்க. நான் இதெல்லாம் வந்து கிராமர்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். பிகாஸ் வருது அப்படின்னா நம்ம ஒரு ரீசன் சொல்லுவோம்னு சொல்லியிருக்கேன்ல. while students eventually see the value of active learning initially it can feel frustrating-ஆ இருக்கும்ன்ற மாதிரி அவங்க யோசிச்சிருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ இப்போ இங்கே பாருங்க, எக்ஸாமில் இந்த விஷயம் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய பேராகிராஃபை படித்தா என்னால் இது ஒன்று தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நான் வந்து படிக்க மாட்டேன். டைம் வந்து இல்லை. அண்ட் எனக்கு வந்து இவ்வளோண்டு கொஷின் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து போட்டே ஆகணுன்ற பேசிஸில் நம்ம எக்ஸாமில் போடக்கூடாது. இவ்வளோ பேசியும் படித்தா இது ஒரு கொஷின் தான் போடுவேன்னா இதை குவிட் பண்ணிடுங்க. சரியா? வேற ஒரு கொஷினை போய் கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இது புரிஞ்சாதான் இதை போட முடியும். ஓகே, இங்கே நம்ம போடலாம். பட் எக்ஸாமில் இந்த மாதிரி இருக்கிற விஷயத்த நம்மளுக்கு கொடுத்துருக்க ட்ரிக், அதாவது என்னன்னா இதை அட்டன் பண்ணக்கூடாது. இப்போ மேக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கொஷின்ஸ் இருக்கும் டிஐயில். ஒரு கொஷின் செகண்ட் கொஷின்லேயே என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ பெருசாக கொடுத்துருப்பாங்க.
we should know how to skip. சரியா? ஸோ அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, நீங்க டைம் நெறைய எடுக்கணும்னு வச்சிருக்காங்க. பட் உண்மையாவே பிராக்டிஸ் பண்ணியிருக்கவன் இந்த கொஸ்டின் வேணாம். ஸ்கிப் நெக்ஸ்ட் கொஸ்டின் போவாங்கல்ல. ஸோ அந்த கான்செப்ட் நம்ம இங்கிலீஷ்லயும் அப்ளை பண்ணணும். சரியா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்? இத உட்காந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். நான் க்ளோஸ் டெஸ்ட்ட போட்டுட்டு தான் போவேன் அப்படின்ற மாரி பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நம்மளால அந்த இங்கிலீஷ்ல ஸ்கோர ஏத்த முடியாது. ஸோ அதுக்கு தான் சொல்றேன். ஓகே. சரி. ஸோ இது ஃபுல்லா நம்ம படிச்சு தான் ஆகணும். வேற வழி இல்ல. ஸோ லெட்ஸ் go ahead with this. So deep learning is hard work. The effort involved in the active learning can be misrepresented as sign of poor learning. Okay. So இத நான் மேலோட்டமா நான் பாத்துக்கிறேன். ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அல்டிமேட்லி இந்த பர்சன் ஓகேயா டெஸ்ஆரியர்ஸ் செட் த ஸ்டடி ஷோஸ் தட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு என்ஷூர் தட் நைதர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் நார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர். ஓகே. ஸோ ஆர் பக்கத்துல ஒரு V3 இருக்கலாம், அட்ஜெக்டிவ் இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ நமக்கு இங்க என்ன வரும்? 20th போயிடலாம். இதுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டிங் போட்டோம்ல 20th. ஓகே. ஸோ டைட், கன்சென்ட், ஃபூல்ட், நீட்ஸ் ஆர் எம்ப்டீட். ஸோ என்ன வரும்? நம்ம மேல படிச்சிருக்கணும்ல. ஸோ அதுக்கு என்ன வரும்னு பாருங்க. எனிதிங் பர்த்டே டுடே விஷ் யா ஹாப்பி பர்த்டே. ஓகே. ஓகே. உங்க பேர் என்னது? SBI ஆஸ்பிரண்டா? ஓகே. ஐ டோன்ட் நோ யுவர் நேம் பட் எனிவே ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே. சரி. ஸோ இங்க வந்து இந்த விஷயம் வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்க நமக்கு என்ன வரும்? நைதர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் nor ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் fooled into thinking that lectures are best learning option. So இங்க வந்து நமக்கு ஒரு நெகட்டிவ் வேர்டு தான் நமக்கு தேவை. சரியா? அவங்க வந்து they were fooled into thinking lectures இப்படி இருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்கல்ல. ஸோ இங்க ஃபுல்லா நீங்க வாசிச்ச பிறகு யூ வில் கம் டு அ கன்க்ளூஷன். என்ன வேர்டு வரும்? நீட்ஸா இல்ல கன்சென்ட்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு V3 ஆர் பக்கத்துல இருக்கும். இல்ல சம்டைம்ஸ் அட்ஜெக்டிவ்லாம் சொன்னேன்ல. ஸோ இங்க நமக்கு V3ல இருக்கிறது ஃபூல்டு மட்டும்தான். ஓகேயா? ஓகே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓ குட். ஓகே. நம்ம இப்போ கிளாஸ் பார்க்கலாம். அப்புறமா விஷ் பண்ணுங்க. நைஸ். வெரி குட். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்த பேராகிராஃப். ஓகே. ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு கடைசியா பார்க்க போறோம். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கு பாருங்க. இவ்வளவுதான் இருக்கு. பேராகிராஃபே இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இதை ஃபாஸ்டா நம்ம முடிச்சிடலாம். ஓகே. இங்க இருந்து ஆரம்பிக்க போறோம். நம்ம போட போறோம். சரியா? ஃபாஸ்டா. ஓகே. ஸோ ஓகே. ஸோ கேசியஸ் ரிஃபைனரி. ரிஃபைனரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுத்திகரிக்கிற ஒரு பிளேஸ். ஓகேயா? சாரி. ஸோ கேசியஸ் ரிஃபைனரி டேஷ் இன்க்ளூட் ஹைட்ரஜன், அப்புறம் வந்து ஃபியூவல் கேஸ், ஈத்தேன், ப்ரொபேன் அண்ட் பூட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் பத்தி பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ரஜன் இஸ் டேஷ் இன் ரிஃபைனரி. டீசல்ஃபரைசேஷன் என்னது? ரிமூவல் ஆஃப் சல்ஃபரைசேஷன் ஃபெசிலிட்டிஸ் which remove hydrogen sulfide from the gas stream and then separate that compound into elemental hydrogen and sulfur. ஸோ இது அப்படியே நமக்கு கொஞ்சம் கெமிஸ்ட்ரி வர மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் நம்ம படிச்சு தான் ஆகணும். ஏதோ ஒன்று டி அப்படின்னு கொடுத்தா அது இல்லைன்ற மாதிரி நம்ம சொல்லலாம்ல. ஸோ டீசல்ஃபரைசேஷன் நடக்குது. ஓகே. இங்க வந்து ஒரு கேசியஸ் ரிஃபைனரி பத்தி பேசியிருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கு பக்கத்துல என்ன வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்க. ஸோ ஒரு கேசியஸ் ரிஃபைனரி. ஓகே. ஸோ அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஐடியாஸா, ஃபார்மா, பிராண்டா, சர்வீசஸா, ப்ராடக்ட்ஸா? ஸோ அது கொண்டு வரது அந்த ப்ரொபேன், மீத்தேன் அதெல்லாம் சொல்றாங்கல்ல. ஸோ இங்க என்ன வந்திருக்கணும்? நம்ம ஆன்சரே போடலையே. பர்த்டேக்கு ஜாலியா இருக்கீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். சரியா? ஸோ இது முடிச்சிடலாம் நம்ம. ஜஸ்ட் இன்னைக்கு வந்து இது மட்டும் தான் கடைசி. ஓகே. குட் குட். ஓகே. சரி. ஸோ இங்க நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு மேலே போகலாம். ஹெனான்ஸ்னா என்னது? இம்ப்ரூவ் பண்றோம். கன்சியூம்னா ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறது. மேனுஃபேக்சர்ட் இஸ் வாட் வி மேக். ஓகே. பிரசன்டட் அண்ட் டிஸ்பிளேட். இதுக்கெல்லாம் நமக்கு மீனிங் தெரியும். அப்போ 22nd question. 22nd எங்க இருக்கு? இங்க இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப சப்போஸ் நீங்க அட்டென்ட் பண்ணும்பொழுது இங்க கீழே வந்து என்ன பண்றாங்கன்னா, கொடுத்திருக்க கொஸ்டின்ல இங்க வந்து இப்ப பிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து உங்களுக்கு செகண்ட் கொஸ்டினா இருக்கும். இங்க வந்து தேர்ட் கொஸ்டினா இருக்கும். ஓகேயா? இங்க சி வச்சுக்கோங்க. மாத்தி ஆல்பபெட்டை கொடுத்திருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. மேல வந்து fill in the blank ஏ அப்படின்னு கொடுத்திருக்காங்களா இல்ல எஃப் கொடுத்திருக்காங்களான்னு பாருங்க. ஏன்னா கொடுத்திருக்க கொஸ்டின் வந்து ஆர்டர்ல இருக்கும். ஆனா ஆல்பபெட்ஸை குழப்பி கொடுத்திருப்பாங்க. இங்க இருக்கிறத ஆர்டர்ல கொடுத்துட்டு கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் பி, அப்புறம் சியை போடுங்க, அப்புறம் டியை போடுங்கன்ட்டு ட்விஸ்ட் வைக்கலாம். நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணோம்? அப்படியே போட்டுட்டு போயிடக்கூடாது. இதெல்லாம் வந்து தப்பு நடக்கிற விஷயங்கள். ஓகே. ஸோ இந்த இடம்லாம் நீங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகே. சரி. ஸோ இங்க என்ன நமக்கு வரும்? ஆன்சர் என்ன வரும்? ஓகே. ஸோ இதுக்கு சொல்றீங்களா? இஸ் வாட்?
is what? Is what? His enhanced consumed manufactured ஆன்சரே வரல ஹாப்பி பர்த்டேக்கு அப்புறம். ஓகே சீக்கிரமா எஸ்பிஐல ஒரு போஸ்டிங் வாங்கிடுவீங்க ஆல் தி பெஸ்ட் மேன். ஓகே ஓ மை காட் சரி பர்த்டே முடியட்டும் இது போடுங்க. presented ஓகே ஸோ இங்க வந்து presented சொல்லியிருக்காரு அந்த presented கரெக்டா ஸோ இங்க சொல்லும் பொழுது பாருங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ரஜன் இஸ் presented சொல்லுவோமா கண்டிப்பா நம்ம சொல்ல முடியாது. இட் இஸ் கன்சியூம்டா பாருங்க நான் திருப்பி படிக்கிறேன். Most of the hydrogen is dash in the refinery desulfurization. Most of the hydrogen is நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோமா இல்ல நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோமா இல்லைல்ல மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ரஜன் இஸ் presented வராது டிஸ்பிளேட் சொல்ல மாட்டோம் டிஸ்பிளே பண்ணியிருந்தோம்னா சொல்லலாம். ஐயோ ஓகே ஓகே எல்லாருமே மெசேஜ் போடுறீங்கன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஓகே ஸோ இங்கே வந்து மேனுஃபேக்சர்ட் கன்சியூம்ட் அண்ட் என்ஹான்ஸ்ட் ஸோ இங்கே வந்து ஹைட்ரோஜன் இஸ் என்ஹான்ஸ்டுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ரெண்டும் நமக்கு கன்ஃபார்மாக வராதுன்னு தெரியும். ஸோ இங்கே என்ன வரணும் ஹைட்ரோஜன் 1 செகண்ட் எனக்கே டவுட் ஆயிடுச்சு கமெண்ட்டை பார்த்து. மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ரோஜன் இஸ் டேஷ் அண்ட் ரிஃபைனரி டீசல்ஃபரைசேஷன் ஃபெசிலிட்டிஸ். மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ரோஜன் இஸ் கன்சியூம்ட் சாரி செகண்ட் ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்ட். ஓகேயா ஓகே ஸோ நெக்ஸ்ட் போகலாம். இது கொஞ்சம் சுத்த விட்டுருக்கு அந்த ஆப்ஷன் சப்போஸ் வந்து தப்பா இருந்ததுன்னா நான் அது என்னன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேயா ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே எங்க இருக்கோம் நம்ம ஓகே ஸோ இங்க வந்து நம்ம படிக்கலாம். அடுத்தது இங்கேருந்து படிக்கலாம். ரிஃபைனரி ஃபியூவல் கேஸ் வேரிஸ் இன் composition but usually contains so அதுக்கப்புறம் நம்ம ஒரு சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணுவோமா பட் இங்க அமௌண்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இங்க வந்து நமக்கு ஒரு அட்ஜெக்டிவ் வரலாம். அப்போ இங்க கீழே பாருங்க டெரிபிள் வெர்சடைல். வெர்சடைல்னா எல்லாமே தெரிஞ்சவங்கள ஒரு வெர்சடைல் பர்சன்லாம்ல ஸோ வெர்சடைல் இம்பார்ட்டன்ஸ் சிக்னிஃபிகண்ட் மெஜர்லி. ஓகே ஸோ இங்க வந்து நமக்கு என்ன வரும் ஒரு அட்ஜெக்டிவ். ஓகே ஸோ இங்க வந்து நம்ம என்ன சொல்லலாம் இட் இஸ் சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்னு சொல்லலாம். அப்போ என்ன ஆன்சர் வரும் குட் குட். ஓகே ஃபார்முக்கு வந்துட்டீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன போட்டிருக்கு எங்கேருந்து வாசிக்கணும் இது வரையும் முடிஞ்சிச்சா. அடுத்து the drawback is that periodic variability in heating value makes it what makes it dash for delivery to consumer gas system makes it acceptable satisfying appropriate unsuitable improperly. ஸோ நமக்கு நெகட்டிவ் வேர்டு வேணுமா பாசிட்டிவ் வேர்டு வேணுமா அதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ drawback is the periodic variability in heating value makes it drawback பொழுது unsuitable for delivery. ஓகேயா ஸோ improperlyன்னு சொல்ல முடியாதுல ஸோ அப்போ unsuitable for delivery to consumer gas systems. okay okay so next question போலாம். Next question. So ethane may be V3 வருமா இங்க V3 வருமா from the refinery fuel system for the use as a petrochemical feedstock. Okay so இங்க V3 வருதுன்னா exhausted worn out removed recovered consumed and depleted. so இங்க வந்து என்ன சொல்ல முடியும் நம்ம exhaust ஆயிருக்கா ஓன் அவுட் ஆயிருக்கா இல்ல ரிகவர் ஆயிருக்கா. ரிகவர்னா நம்ம ஒரு விஷயம் வந்து வெளில கொண்டு வரதுக்கு நம்ம சொல்லுவோம். ஓகேயா ஓகே அது ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகே என்ன போட்டிருக்கீங்க நெகட்டிவ். ஓகே ஹஸ் ரிகவர்ட். ஸோ ஈத்தேன் மே பி ரிகவர்ட் ஃப்ரம் த ரிஃபைனரி. ஓகே ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் திஸ் டே. ஸோ இங்கே பாருங்க இங்கே என்ன வரும் நம்மளுக்கு ரெகுலேஷன்ஸ் பாலிசிஸ் அத்தாரிட்டிஸ் கண்ட்ரோல் அண்ட் இன்சைட்மெண்ட். ஸோ இங்கே நம்ம என்ன போட முடியும் இதை படிப்போம். In many cases, these operations takes place in relatively remote regions and affect only those employed by the industry so that little or no something is attempted. No control சொல்ல மாட்டோமா. Okay, no regulations, no policies, authorities லாம் வராது. No incitement is attempted. Okay, ஓகேயா புரிஞ்சுதா. ஓகே ஸோ கடைசியில் நம்ம கொடுத்துருக்க க்ளோஸ் டெஸ்ட்டை நீங்கள் இன்னொரு வாட்டி படிங்க. இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் படித்து பாருங்கள் எங்கே என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது பாருங்கள். லைக் யூ கைஸ் ஹவ் லைக்
ரியலி மோட்டிவேட்டட் மீ. லைக் எல்லாருமே வந்து இந்த மாதிரி மெசேஜ் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ. பட் தென் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்னும் வந்து இந்த க்ளோஸ் டெஸ்ட் மாதிரி நிறைய இருக்குன்னா சால்வ் பண்ணுங்க. அதாவது ரீட் பண்ணி ஸ்டாப் வாட்ச் வச்சு அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட் இருக்கு, இல்லை மேம் இது இப்படி போட்டால் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இப்படி பண்ணால் ஈஸியாக இருக்குனாலும் யூ கேன் பிங் மீ இந்த கமெண்ட். ஸோ வி கேன் ஹேவ் அ வாட் இஸ் ஒரு கிளியராக வந்து ஒரு டீட்டெயில்டாக நம்ம கூட பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் செஷன் ஆல்சோ வில் பி க்ளோஸ் டெஸ்ட். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, நம்ம இன்னுமே வந்து என்னன்றதை பார்க்கலாம். ஓகேயா? ஸோ சி யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.